ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டார்ஜிலிங் ஸ்பெஷல் மோமோஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமா திரியுது. அது நல்லா திரிஞ்சிட்ட பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏடனா இப்படி எடுத்து விட்டுட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இப்படி திரிஞ்சிருக்கு பாருங்க. எனக்கு ஒரு லெமன் தேவைப்பட்டது. இது 3/4 லிட்டர் பால். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். நீர் வடிகட்டணும் இல்லையா, அந்த தண்ணி பேர் தான் வேன்னு சொல்லுவோம். எங்க பாப்பா படிப்புல வரதுனால நாங்களும் இதை ட்ரை பண்ணி பாக்குறோம் வீட்டுல. அதே தான் உங்களுக்கும் நாங்க சொல்றோம். இது வே வாட்டர் சொல்றோம். இந்த வே வாட்டர் வச்சு நம்ம சூப்பு பண்ணலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சில பேருக்கு பிடிக்காது, கொட்டிடுவாங்க. ஆனா இதுலயுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்ப நம்ம மோமோஸ் பண்றதுனால அந்த மோமோஸ் சூப்பி நூடுல்ஸ் மோமோஸ் தான் பண்ண போறோம். அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சூப் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த வே வாட்டர்ல இந்த knur சூப் பவுடரை நம்ம கலந்துக்கிறோம். 2 ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல. இதுதான் ஜெலாட்டின். இதுல 5 பேக்கெட் இருக்குது. இப்போ நம்ம அந்த சூப்பு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் நம்ம அதுல கலந்துக்க போறோம். கலந்துட்டு அது நல்லா ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ண போறோம். ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் ஜெலாட்டின் நம்ம போட்டு நல்லா கலக்கிடலாம். அந்த சூடு இருக்கும் போதே கலக்கினாதான் அந்த ஜெலாட்டின் கரையும். சூடு ஆறின பிறகு நீங்க போட்டீங்கன்னா அது கரையாது. நல்லா கலக்கிட்டு இந்த சூடு ஆறின பிறகு கொஞ்சம் வெதன்னு இருக்கும்போது வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி அது கொஞ்சம் கியூப்ஸா வர மாதிரி ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஜெலாட்டின் போட்ட சூப் நம்ம இந்த மோல்டுல போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெதன்னு இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே நம்ம போய் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்ச அந்த ஜெல்லி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த மோமோஸ் ஃபில்லிங்கோட கலந்துக்கலாம். இது கொஞ்சம் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். ஒரு சூப் ஜூஸி மோமோஸ் மாதிரி இருக்கும். எப்படி ஜெல்லி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஏற்கனவே ஒரு மாம்பழ ஜெல்லி நம்ம போட்டிருப்போம் நம்ம வீடியோல. அதே போல இருக்கு பாருங்க இந்த ஜெலாட்டின் போட்டு. அது சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி இப்போ அந்த மிக்சரோட கலந்துக்கலாம். இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். மோமோஸ்குள்ள வைக்கிற ஒரு ஃபில்லிங் பார்த்துடலாம். துருவின கேரட்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் துருவி இருக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் பொடியா துருவின கோஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பொடியா துருவுன்னு ஆனியனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஏற்கனவே பன்னீர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையுமே கொஞ்சம் உதுத்து போட்டுக்கலாம். கட்டி கட்டி ஆயிடுச்சு, உதுத்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி பார்த்துடலாம். ஒரு 5 தக்காளி, 2 காஞ்ச மிளகா நிறைய போடணும். எங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்படுறதுனால நான் 2 தான் போடுறேன். இது எல்லாமே வேக வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் அந்த காஞ்ச மிளகாவையும் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். மோமோஸ் சட்னி பண்ணிக்கலாம். வேக வச்ச தக்காளியிலேருந்து நம்ம தோல் எடுத்துட்டோம், அதை போட்டுக்கலாம். அதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மைதா மாவு எடுத்துட்டோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு திரட்டிக்கணும். இந்த அளவு திக்னஸாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக்கிட்டிங்கன்னா பிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தோடனே ஒரு மூடி ஷேப் எடுத்துக்கோங்க. அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ மோமோஸ் வந்து ரவுண்ட் பண்ணியாச்சு. அது கூட ஃபில்லிங் வச்சுட்டு எப்படி மடிக்கலான்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஃபஸ்ட்டு மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபில்லிங் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் 2-3 வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குல்ல ஷேப்? இது ஒவ்வொரு குடுவை மாதிரி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நாங்கள் ஷேப் கொண்டு வந்துட்டோம். இந்த ஷேப் கொண்டு வரதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்துட்டோம். பேட்சை வந்து நம்ம இட்லி குண்டால போட்டு வேக வைக்க போகிறோம். இதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றா போடுங்க. ஆவியில் வேக வச்ச மோமோஸ் சாஸு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.